أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أذن للذين يقاتلون بأنهم ظلموا وأن الله على نصرهم لقدير الذين أخرجوا من ديارهم بغير حق إلا أن يقولوا ربنا الله. சகோதரர்களே, இந்த முழு உலகில் ஒரு விவாதத்திற்குரிய ஒரு தலைப்பு இருக்கின்றதென்றால், அல்லது மக்கள் மத்தியில் குறிப்பாக மேற்கத்திய மீடியாக்களுடைய ஒரு முக்கிய ஒரு தலைப்பாக இருக்கின்ற விஷயம் தீவிரவாதமாகும். இந்த தீவிரவாதம் இஸ்லாத்தால் வளர்க்கப்படுகின்றதென்றும், இஸ்லாம் தீவிரவாதத்தை அங்கீகரிக்கின்றதென்றும் ஆதரிக்கின்றதென்றும், இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்றும் மேற்கத்திய மீடியாக்களால் குறிப்பாக ஒரு அபாண்டமான ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்றது. எங்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு அவதூறை பரப்புகின்ற பணியில் இந்த மேற்கத்திய மீடியாக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர்களோ, அங்கு இன்றைய முஸ்லிம்களுடைய செயல்களும் அதற்கு இணக்கமாக அமைந்து வருகின்றன. பிறரை கொலை செய்வதை, பிறருடைய இரத்தத்தை குடிப்பதை ஜிஹாத் என்றும், இஸ்லாம் அதனை ஆதரிக்கின்றது என்றும் கூறி பரப்பி அதனை செய்து வருகின்றார்கள் இன்றைய முஸ்லிம்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் திருக்குரானில் பார்க்கின்றோம், ஜிஹாதின் தொடர்பாக முதலில் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறங்கிய வசனத்தை தான் நான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் ஓதினேன். அதில் அல்லாஹ் கூறுகின்றார், உதின லில்லதீன யுகாதிலு, அனுமதி வழங்கப்படுகின்றது. யாருக்கென்றால், எவர்கள் மீது போர் திணிக்கப்பட்டதோ, உதினல்லதீன யுகாதிலு, எவர்கள் மீது போர் திணிக்கப்பட்டதோ அவர்களுக்கு போர் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. ஏன் வழங்கப்படுகின்றது? அன்னகம் நுலிமும், ஏனென்றால் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஹஜ்ஜினுடைய அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், மோதிய அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறிய ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய வீடுகளிலிருந்து அநியாயமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆக முஸ்லிம்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கான, வாளேந்தி போர் செய்கின்ற ஜிஹாத் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஒன்று, முதலாவதாக அவர்கள் மீது போர் திணிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு போர் தொடுக்கப்படுகின்ற தருணத்தில் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் வாழலாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த தருணத்தில் அநீதி இழைத்தவர்களாக, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறிய காரணத்திற்காக அவருடைய வீடுகளிலிருந்து, அவருடைய ஊர்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்களுக்குரிய விருப்பத்தின்படி அவருடைய இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குவதற்கு அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு நிலைமை இருக்கும் என்றால் அவர்களுக்கு ஜிஹாத் செய்வதற்குரிய, வாளேந்தி ஜிஹாத் செய்வதற்குரிய அனுமதியை இஸ்லாம், இறைவன், திருக்குரான் முஸ்லிம்களுக்கு வழங்குகின்றது. நாம் பார்க்கின்றோம்,
எம்பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று வாதம் செய்து ஆனால் ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா என்ற வாதத்தை மக்கள் முன் வைத்து ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவர்கள் காஃபிர்களுடைய எண்ணற்ற கொடுமைகளுக்கு ஆளாகின்றார். பல முஸ்லிம்கள் அன்னாரை ஏற்றுக்கொண்ட பல நல்ல நன்மக்கள் பலர் எண்ணற்ற கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள். அந்த கொடுமைகளை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம், மக்காவின் வீதியில் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஒரு முஸ்லிம் அவருடைய அடிமையாக இருக்கின்றார். அவருடைய எஜமானர் அவரை அடித்து துன்புறுத்துகின்றார். அப்போது அந்த நபர் கூறுகின்றார், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னால் இந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொறுமை செய்யுங்கள். ஆக இது போன்ற பொறுமையை முஸ்லிம்களும் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் மக்காவில் அங்கு பொறுமை செய்கின்றார்கள், கொடுமைகளை சகித்துக் கொள்கின்றார்கள், இறைவனிடத்தில் மன்றாடுகின்றார்கள். அதன் பின்னர் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்த பின்னரும் காஃபிர்கள் அவர்களை விடவில்லை, பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வாளேந்தி போரை தொடுக்கின்றார்கள். அதுபோன்ற தருணத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாளேந்தி அந்த தற்காத்துக் கொள்வதற்கான அனுமதியை வழங்குகின்றார். ஆக இந்த வசனங்களிலிருந்தும் இந்த வரலாற்றிலிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இன்றைய ஆலிம்கள் செய்கின்ற அல்லது சொல்கின்ற ஜிஹாதிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் தொடர்பும் இல்லை. இது போன்ற ஜிஹாதை, வாளேந்தி போர் செய்கின்ற ஜிஹாதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் இன்று எங்கேயும், குறிப்பாக நாம் பாகிஸ்தானை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அங்கு இந்த முஸ்லிம்கள் கூறுவது போன்று எந்த விதமான ஒரு நிலைமையும் அங்கு கலிமா சொல்லப்படுவதிலிருந்து யாரும் தடுக்கப்படவில்லை, அகமதிகளை தவிர. இது போன்ற ஒரு நிலையில் அங்கு நடப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்களையே கொலை செய்கின்றார்கள். அதில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 3 விஷயங்கள் ஒரு முஸ்லிமிற்கு மீது ஹராமாக இருக்கின்றது. இன்னொரு முஸ்லிமுடைய 3 விஷயங்கள் ஒரு முஸ்லிமின் மீது ஹராமாகும். ஒன்று, ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய சொத்து செல்வம். இந்த 3ம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஹராமாகும். ஆனால் இன்று பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் மீது ஜிஹாத் என்ற பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் இந்த முஸ்லிம் உலமாக்கள் ஜிஹாத் என்ற ஒரு ஃபத்வாவை வழங்கி அவர்களை கொண்டு குவிக்கின்றார்கள். இதற்கு பெயர் ஜிஹாத் என்று கூறுகின்றார்கள். அதே போன்று மற்ற இடங்களில் தற்கொலைப்படை தீவிரவாதிகளாக அவர்கள் மாறி காஃபிர்களை கொன்றால் சொர்க்கம், இவர்களை கொன்று குவியுங்கள் என்று கூறி அப்பாவி குழந்தைகளை, பெண்களை அவர்கள் கொன்று குவிக்கின்றார்கள். இதன் பெயர் இதைத்தான் அவர்கள் இஸ்லாம் கூறுகின்ற ஜிஹாதாக மக்கள் மத்தியில் கூறுகின்றார்கள். ஜிஹாத் செய்கள் என்று ஆதரிக்கின்றார்கள். ஆக நாம் பார்க்கின்றோம், இது போன்ற ஜிஹாதிற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் இடமில்லை. ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதற்கு முன், தற்காப்பு செய்வதற்கான வாளேந்தி போர் செய்வதற்கு முன் தன்னுடைய சிப்பாய்களை, முஸ்லிம் சிப்பாய்களை அனுப்புவதற்கு முன் அறிவுரை செய்தார்கள். நீங்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களுடைய மத குருமார்களை, எதிரிகளுடைய மத குருமார்களை நீங்கள் அவர்களை கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, அவருடைய வணக்க ஸ்தலங்களை நீங்கள் தாக்கக்கூடாது, நீர் தடாகங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வாளை கீழே போட்டு விட்டால், சரணடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை செய்திருக்கின்றார்கள். ஆக இன்று நடக்கின்ற இவர்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்று பெயர்தாங்கி ஆலிம்களுடைய தூண்டுதல் பெயரால் இவர்கள் நடத்துகின்ற இந்த ஜிஹாதிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் என்பது அன்பையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாகும். முழுக்க முழுக்க அன்பையே போதிக்கின்ற, பரப்புகின்ற மார்க்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த துரதிர்ஷ்டவசமாக முழு உலகிலும் இந்த ஜிஹாத் என்ற இஸ்லாத்தினுடைய போதனையை தவறுதலாக புரிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக அமைந்து வருகின்றது.